காரியத்தை ஞாபகம். சரீரத்திலே சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி இயேசு சொன்னார். அதுக்கு அதிசயம் செய்து கொடுத்தார். ஜபத்திலே சோர்ந்து போகக்கூடாது, ஜபம் கேட்கப்பட்டு இயேசு சொன்னார். நிச்சயம் நியாயம் செய்வான்னு சொல்லி நம்ம வாக்கு கொடுத்துருக்கிறார். அப்படியே நமக்கு உபத்திரத்தில் சோர்ந்து போகக்கூடாது, என்ன நினைச்சு கொள்ளுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படியே கடிந்து கொள்ளல சோர்ந்து போகக்கூடாது, தவ பண்ணுவாரும் நினைக்கிறேன் பயப்படாத அப்படின்னு ஒரு திருப்தி தான், நீ பெனிஃபிஷியாக தான் செய்கிறேன்னு சொல்லி அவர் நம்மளை திடப்படுத்துகிறார். அதே சமயம் ஆபத்து காலத்தில் நான் கரம் கொடுக்க கை கொடுக்க காற்றை அமைதிப்படுத்த ரெடியாக இருக்கிறேன், ஆனால் நீ சோர்ந்து போகாத, உன் மேலும் புரியிக்காத என்று சொல்லி சொல்கிறார். நீ நன்மை செய்ததில் இவ்வளோதான் நம்மளால் முடியும் அப்படின்னு உடனே முடிச்சிக்காத, தொடர்ந்து செய், நன்மை செய், அந்த கனியை பெற்றுக்கொள் என்று சொல்லி இயேசு தலையிடுறார். அதே சமயம் ஊழியத்தில் 4ஆம் செடியாக இருக்கிறேன், நீ கொடியாக தானே இருக்கிற, அதுக்கே அவனுக்கு இந்த பாடு செடி நான் தாக்கணும், என்னதான் தாக்குவோம், அவனே தாக்குறான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருக்கிறப்போ நீ அந்த ஊழியத்தில் சோர்ந்து போகாத அப்படின்னு, நீ அந்த ஊழியத்தில் சோர்ந்து போகிற என்று சொல்லி கரெக்டாக சொல்கிறார். இதை பாருங்க, இந்த சோர்ந்து போகிற விஷயம் எல்லா விஷயத்திலையும் இயேசு தலையிடுறார். ஹல்லேலூயா. அந்த 7 காரியங்கள் ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சரீரத்தில் சேர்த்துக்கோங்க. மொத்தம் 7 காரியங்கள். 7 காரியத்திலும் அவர் சோர்ந்து போகக்கூடாது அவர் தலையிடுறார் இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. அந்த சோர்வு நீக்க முடியாமல் வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த 7 காரியத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி வேதம் வலியுறுத்தியா எக்காந்து கொண்டு நம்ம சோர்ந்து போகாமல் இருப்போமாக இயேசு கிறிஸ்து அதுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 40:29.